வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். மார்ச் 13. புலன்வழி தொடர்பு. காயின்றி பழம் இருக்க முடியாது. காயாக இருக்கும்போது சுவை வேறுதான். ஆனால் காய் வேறு பழம் வேறு அன்று. காயினுடைய முதிர்ச்சிதான் பழம். எந்த ஞானியாக இருந்தாலும் உடலை எடுத்த உடனே 5 புலன்கள்தான் இயங்க ஆரம்பிக்கும். மூளை வளர்ச்சி வளரும் வரையிலே அன்னை வயிற்றிலே ஒரு ஏர் கண்டிஷன் நிலை, சமமான உணர்வு. குழந்தைக்கு உணர்ச்சி இல்லை, வெளிச்சம் இல்லை, சுவை இல்லை, மனம் இல்லை, 5 புலன்களும் இயங்கவில்லை. வெளியே வந்து விழுந்தவுடனே அந்த சூழ்நிலைக்கும் இந்த சூழ்நிலைக்கும் உள்ள வேறுபாட்டின் காரணமாக உடல் முழுவதும் பற்றி எறிவது போன்ற உணர்ச்சி. நாம் ஏர் கண்டிஷன் அறையிலிருந்து வெளியே வந்தோமேயானால் சில இடங்களில் பளிச்சென்று அடிப்பது போன்ற உணர்வு ஏற்படுகின்றதல்லவா? இது போன்றே பிறந்த குழந்தை உணர்வை பெறுகின்றது. வீர் வீர் என்று கத்துகின்றது. அதன் பிறகு சிறிது நேரத்திலே சுவைக்க சர்க்கரை தண்ணீர் கொடுக்கிறார்கள். ஏதோ வெளிச்சம் தருகின்றது, பார்க்கின்றது. ஏதோ பேசுகின்றார்கள், கேட்கின்றது. இப்படி ஒவ்வொன்றாக புலன்கள் செயல்பட ஆரம்பிக்கின்ற பொழுது முதலில் ஞானியாக இருந்தாலும் அவர்களுக்கும் புலன் வழிதான் உலக தொடர்பு ஏற்படுகின்றது. அதன் பிறகுதான் உள்ளொளியாக உள்ள அறிவு பிரகாசமடைகிறது. அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி.